சார் இப்படி பண்றீங்க சார். இதுக்கு வலிக்குது வியானா. Playing with you personal. இல்ல இல்ல இது இப்ப கூடாது. காலையில இருந்து கெஞ்சி போஸ்ட்லே பண்ண மாட்டாங்க யாரும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க. நேற்று வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பமாச்சுல, ஸ்கூல் டாஸ்க்ல இவங்க பண்றது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா வந்து பிக் பாஸ் அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க வந்து 11th படிக்கிற பசங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்ட்டு. ஆனா யாருமே அப்படி நடந்துக்கிற மாதிரியே தெரியலங்க. அதுலயும் விக்ரம்லாம் வந்து சாண்டியை பார்த்து அப்படியே ஈயடிச்சாங்க அப்படி அடிச்சிட்டு இருக்காரு. சாண்டி டைம்ல எனக்கு தெரிஞ்சு 5வது பசங்க 6வது பசங்க போல, ஏன்னா டவுசர் போட்டு வருவாங்க. இவங்களுக்கு பேண்ட் தந்திருக்காங்க, 11th ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. இன்னும் சாண்டி பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன பசங்க எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. மெச்சூரா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப போரிங்கா போற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. அதாவது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லைங்க. அதுலயும் வியானாலாம் ஓவர் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல. கேரக்டர்லயே இருக்க மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு பிரஜின் கேரக்டரை மெயின்டைன் பண்றாரு, அமித் கேரக்டரை மெயின்டைன் பண்றாரு, பார்வதி கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சமாவது கேரக்டரை மெயின்டைன் பண்ணணும். யாருமே வந்து என்னமோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்க. சாண்டி பண்ணார் பார்த்தீங்களா, அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே வச்சிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டாஸ்க்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டைம் வேற. அந்த டைம் எனக்கு தெரிஞ்ச 5வது பசங்க 6வது பசங்களா இருக்கும் போல, எனக்கு அதுவும் கன்ஃபார்மாக தெரியல. இவங்க 11th அழுத்தி சொல்றாரு பிக் பாஸ். திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்றது எனக்கு நல்லா படலை. சரி, இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம முதல்ல பார்ப்போங்க. இந்த வியானா இருக்காங்கல்ல, அடிக்கடி வந்து அந்த மற்ற பசங்களோட ஷூவெல்லாம் ஒழிச்சு வச்சிடுறாங்க போல. அப்படி ஒழிச்சு வச்சிடுறாங்கல்ல, அமித் என்ன பண்றாருன்னா, கனி மேடம் கொஞ்சம் செக் பண்றீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. கனியும் செக் பண்றாங்க. செக் பண்ணும் போதே, சார் கடுப்பா இருக்கு சார், ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கொஞ்சம் புலம்பிக்கிட்டே செக் பண்றாங்க. இவருமே குனிஞ்சு செக் பண்றாரு போல. அப்படி குனிஞ்சு செக் பண்றதுல அமித் முதுவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அந்த அளவுக்கு தொடர்ச்சியா வியானா பண்றாங்க போல. நான் வியானா போடுறத பார்த்தேன், அதாவது இங்க ஒழிச்சு வைக்கிறதுக்காக போடுறது. இந்த பெட்டை பொறுத்த வரைக்கும் போடுறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டம். நம்ம பெட்னா ஈஸியா குனிஞ்சு பாத்துருவோம், எடுத்துடலாம்ல. ஆனா இந்த பெட்ல எல்லாருமே எல்லாம் குனிஞ்சு உள்ள போக முடியாது. எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு தான் உள்ள போக முடியும். போடுறது வேணா ஈஸி, எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா போடுறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும், அது வழியா போட்டுடலாம். அமித் குனிஞ்சு தேடி பார்த்திருக்காரு, முடியல. உடனே வியானா கிட்ட வந்துட்டாரு. வியானா, ஏன் வியானா இப்படி பண்ற, இது நல்லா இல்ல வியானா, எனக்கு முதுகு வலிக்குது வியானா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்புற வரைக்கும் வியானா பதில் சொல்ல போல. வியானா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு வியானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து வியானா வந்துட்டாங்க. அதாவது வியானா கேரக்டரை விட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை சார், நான் கேரக்டருக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ கேரக்டருக்காகவும் இந்த மாதிரிலாம் பண்ணாதமா, எடுத்து தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல. இப்ப வியானாவே எடுத்து தரதுக்காக வராங்க. அப்ப பிரஜின் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நீ ஸ்கோர் பண்றதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இது கடுப்பா இருக்கும். அது பாருங்களேன், இந்த பெட் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு வியானா இந்த எஃப்ஜே தான் உள்ள போக முடியும், மற்றவங்களாம் உள்ள போய் செக் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு போட்டுருவ, அவங்க குனிஞ்சு எடுத்துட்டு இருப்பாங்களா? கடுப்பா இருக்காது? ஒளிச்சு வைக்கிறது வேற எங்கேயாவது ஒளிச்சு வை, பெட்டு கடியில தான் போய் ஒளிச்சு வைப்பியா? இவர் காலையில இருந்து கேட்டிருக்காரு போல. இந்த பொண்ணு தெரியல நான் இல்லைன்னு கேரக்டர்லயே பேசியிருக்கு போல. ஸோ ஒரு ஸ்டேஜில் இவர் செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. இதோ இந்த வியானா வந்து எடுத்து தராங்க பார்த்தீங்களா, எடுத்து தரும்போது இவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. ஏன் வியானா இப்படி பண்ற, நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சில ஷூவை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. தூக்கி எறியறத பாக்குற விக்ரம் மட்டும் தாங்க இங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. பிரஜின் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்கோர் பண்றதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தப்புமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் விக்ரம் இருக்கார்ல, சார் சின்ன பொண்ணு இம்மெச்சூரிட்டியில இந்த மாதிரி பண்ணியிருப்பா, மெச்சூரிட்டி இல்லாம இப்படி பண்ணியிருப்பான்ற மாதிரி கொஞ்சம் விக்ரம் தான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்றாரு. ஆனா எல்லாருமே வியானா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லா இல்லைன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது இப்பெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, இவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஸ்கூல் படிக்கும் போது பசங்க பண்ணுவாங்க, ஆனா வந்து இது திரும்பி அந்த கட்டிலுக்கடியில போய் ஒழிக்கிறதுலாம் சரியில்லைங்க. ஏன்னா அது பாருங்க, அந்த கட்டிலோட அமைப்பை பாருங்களேன், மற்றவங்க செக் பண்ண முடியாது. எவ்வளோதான் மற்றவங்க காலையில் ரெடி ஆவாங்களா, இல்லை இவங்க ஒளிச்சு வச்சதை தேடிட்டு இருப்பாங்களா? அது வந்து ஓரளவுக்கு பண்ணலாம், ஓரளவுக்கு ஃபன்னுக்காக பண்ணலாம். தொடர்ச்சியாக பண்ணுறது வந்து கடுப்பாக தான் இருக்கும். அமித் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டாரு போல. கடைசியாக வியானா இருக்காங்கல்ல, வெளியே போய் அழுதுட்டு இருக்காங்க. பார்வதியும் பேசுறாங்க, ஆமா இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி. ஏறக்குறைய வந்து வீட்டை சேர்ந்த எல்லாருமே தப்புன்ற மாதிரி வியானாவை சொல்லியிருக்காங்க. விக்ரம் தான் இவங்க அழும்போது பக்கத்தில் சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே வந்து வியானாவை திட்டுறாங்க. ஆனால் பண்ணதும் அப்படிதாங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணால் எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணால் கடுப்பாக இருக்காது?
இவனுங்க டாஸ்க்லயும் ஏதோ அதே மாதிரி டாஸ்க்ல சண்டையும் வர மாட்டேங்குதுங்க. சண்டை வந்தாதான் ஏதாவது பார்க்குற மாதிரி இருக்கும். சண்டை வராம ஒத்துமையா இருக்கிறது வேற நமக்கு பார்க்க வைக்க மாட்டேங்குதுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.